சண்டே அதுமா ஹாப்பியாக பாட்டி சுட்ட இட்லி சாப்பிட்டுட்டு படத்துக்கு போகலான்னு நானும் என்னோட பிரதரும் பிளான் பண்ணோம். அங்கே அஃப்கோர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. எல்லைக்கேன லைக்னு நினச்சி போனேன். அதுக்கப்புறம் தான் அது அது என்னது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றதே தெரியும். எனிவேஸ் தீமா பாட்டு ஒன்று நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஓகே ஃபைன். அண்ட் ஆல்சோ எஸ்ஜே சூர்யாவோட ஒரு பெரிய ஃபேன்னே சொல்லலாம். என்ன கொஞ்சம் அந்த கிராங்கினஸ்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் போனேன். ஆனால் போனதுக்கு பாத்ரூமில் போயிட்டு அங்கே இருக்க கண்ணாடியை பார்த்து ஹாப்பியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தது தான் மிச்சம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நான் சொல்ல விரும்பல, ஆர்ஜே தினேஷ் சொல்லுவார். ஹலோ எஃப்எம்லேருந்து கேளுங்க. அப்புறம் தினேஷ் மூவி எப்படி இருந்தது? LIK ஒருத்தன்ட்ட கேட்டேன் படம் எப்படா இருக்குன்னு. அவன் 2K அவன் சொல்லிட்டு போகிறான். ஏன்னா அப்படின்ட்டு போகிறான். சீரியஸாக தயவு செஞ்சு வேண்டாம். 150 ரூபாய்க்கு நிம்மதியாக வீட்டில் சிக்கன் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு தூங்குங்க. இந்த படத்துக்கு வந்து வீண் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் நான் தொலைச்ச கேவலமான 2.5 மணி நேரம். எவனாவது இந்த மூவியை ப்ரமோட் பண்ண அன்ஃபாலோ பண்ணிடுங்க. எனக்கு ஒருத்தர் சூப்பராக இருக்கேன்னு சொல்லுச்சு, அது மட்டும் கையில் கிடச்சிது செத்து.